அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சவுக்கு சங்கரை மீண்டும் கைது பண்றதுக்காக திமுக கட்சி துடித்துட்டு இருக்கும் வேளையில சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி இருக்கிறது அப்படின்றது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா திமுக கட்சி அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு காரணத்தினால சிறைக்கு செல்லப்பட்டிருந்தாரு. இதனை அடுத்து திமுக கட்சி அடுத்தடுத்து அவங்களை விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் சவுக்கு சங்கரை வச்சு ஒரு பெரிய பிளே பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சிறைக்குள்ள வச்சு அவங்களுக்கு பல்வேறு கொடுமைகளை கொடுத்ததும், நீ வெளியே போயிட்டு மீண்டும் திமுக கட்சி குறித்து பேசின அப்படின்னா உன்னை உயிரோடவே விட மாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் கூட பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி சவுக்கு சங்கர் வெளியே வந்ததற்கு முதல் முக்கிய காரணம் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல மட்டும் இல்லாம நேராக சவுக்கு சங்கரை சிறையிலையும் போய் சந்திச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு என்னென்ன குறை நிறைய இருக்கு அப்படின்றதையும் கேட்டு அறிஞ்சிருந்தாரு. சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் ஒரு பத்திரிகை தொழில இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரையுமே நம்ம எதிர்க்க முடியாது. அவங்க விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய விமர்சனத்திற்கு ஒண்ணு பதில் அளிக்கணும், இல்ல கடந்து போகணும். நீ விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர்களிடமும் ஒரு பெரிய நம்பிக்கை சம்பாதிச்சிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக சிறையிலிருந்து வந்த உடனே சீமான் அவர்களை நேரில் சந்திச்சு சீமான் அவர்களுக்கு சால்வு போட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்னு சீமான் அவர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வெளியிட்டிருந்தாரு. இதனை அடுத்து சவுக்கு சங்கர் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை மாட்டிய நிலையில சீமான் அவர்களிடம் கூட ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்ட காரணத்தினால இவங்க இருவரும் பாத்தீங்கன்னா இப்ப பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால மீண்டும் சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் ஆதரவு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வேலையை தான் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அதாவது திமுக கட்சியை குறித்தும் திமுக நடக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து ஒவ்வொன்றாக சவுக்கு சங்கர் வெளியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற காரணத்தினால அவரை மீண்டும் சிறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய முயற்சியில தற்போது திமுக கட்சி இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் வேலையில தான் சீமான் அவர்கள் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்புல சவுக்கு சங்கருக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், இல்ல அது கேள்வி கிடையாது அப்படின்னு, நியாயம் சரியாக இருக்கணும் அப்படின்னும், சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய அநீதியை நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அனைவருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதனால சவுக்கு சங்கரை நான் அப்படி எளிதில் விட்டுற மாட்டேன். அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி துணை நிற்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தான் சவுக்கு சங்கருக்கு சீமான் அவர்கள் தற்போது கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தடுத்து சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த மாதிரி துணை நிற்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.